பேட்டர்ன் மேக்கிங் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ அந்த பேட்டர்ன்ஸ் வச்சு எப்படி கிளாத்ல லைனிங்ல போட்டு கட் பண்ணி அதை மெயின் ஃபேப்ரிக்ல எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க எப்ப கிளாத் கட் பண்ணாலுமே உங்களுடைய ஃபேப்ரிக்ல அந்த ஃபோல்டு பக்கம் இருக்கும்ல, அது நம்மள ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். இந்த கிளைண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா பேக் ஹூக் கேட்டிருக்காங்க. ஸோ பேக் எப்பவுமே இப்ப பேக் ஹூக்னாலே பேக் ஓப்பன்ல தான் இருக்க போகுது. ஸோ இது செல்வேஜ், இந்த மாதிரி கரை பகுதியே செல்வேஜ்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த மாதிரி ஃபோல்டா இருக்கிறத ஃபோல்டுன்னே சொல்லலாம். இப்ப ஃப்ரண்ட் ஓப்பன் இல்லாததுனால ஃபோல்டு பக்கம் நான் இப்படி வைக்கிறேன். எப்பவுமே நான் பேட்டர்ன் போடும்போது சீம் அலவன்ஸ் என்னுடைய பேட்டர்ன் ஷீட்ல இருக்காது, கிளாத்ல மட்டும்தான் இருக்கும். நான் எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இது பேக் ஹூக், அதனால ஃப்ரண்ட் ஃபோல்ட்ல இருக்கு. நம்ம பேட்டர்ன்ல வச்சு அப்படியே நீங்க ஒரு டிரா பண்ணிக்க வேண்டியதுதான். முதல்ல இந்த மாதிரி டிரா பண்ணிக்கணும். ஷோல்டர்ல எப்பவுமே ½ inch சீம் அலவன்ஸ், தையலுக்கு சொல்றேன். சீம் அலவன்ஸ்னா நம்ம தையல் போக எக்ஸ்ட்ரா இருக்கிறது சீம் அலவன்ஸ்னு சொல்லுவாங்க. அது மேல ½ inch. இது ஆர்ம் ஹோல் பகுதி இல்லையா, இதுல ஒரு ½ inch. அதுக்கப்புறம் இங்க சைட்ல இந்த ரெண்டாவது பீஸ் அட்டாச் பண்றதுக்கு ஒரு ½ inch. அப்புறம் கீழே நம்ம லைனிங் கொடுத்து அடிக்கிறதுக்காக ஒரு ½ inch. இப்போ ஃப்ரண்ட் பீஸ்ல ஃபர்ஸ்ட் பீஸ்க்கு நம்ம டிரா பண்ணிட்டோம். இது ரெண்டாவது பீஸ், அது இங்க சைட்லயே வச்சுக்கோங்களேன். வச்சுட்டு அதே மாதிரி நான் டிரா பண்ண போறேன். அந்த பேட்டர்னை வச்சுட்டு அதை ஒட்டி அப்படியே ஒரு டிரா பண்ண போறேன். இந்த மாதிரி டிரா பண்ணிட்டு சைட் சீம் எப்பவுமே 1.5 inch தான் இருக்கணும். எந்த கார்மெண்ட்னாலும் சுடிதாருக்கு மட்டும் நீங்க 3/4 inch கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சுடிதார் இந்த சென்ஸ் அந்த கமீஸ்க்கு கீழே ½ inch. ஓகேவா? அதே மாதிரி இது ஆர்ம் ஹோல் இல்லையா, ஆர்ம் ஹோலுக்கு ஒரு ½ inch மார்க் பண்றேன். இங்கேயுமே ஒரு ½ inch. ஓகே. இதுக்கப்புறம் நம்மளுடைய பேக் பேட்டர்னை இந்த மாதிரி செல்விச் பக்கம் வச்சுட்டு நீங்க மார்க் பண்ண போறீங்க. மார்க் பண்ணும்போது அதை ஒட்டியே பண்ணுங்க. ஏன்னா திரும்ப நீங்க ஒரு 1/4 inch லூஸ் விட்டுட்டு நீங்க பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபிட்டிங்க்கு சரி வராது. அதனால இந்த பேட்டர்னை ஒட்டியே உங்க மார்க்கிங் இருக்கணும். இந்த மாதிரி அண்ட் ஃப்ரண்ட்ல நம்ம இங்க சைட்ல 1.5 inch கொடுத்த மாதிரி இதுலயுமே சைட் சீம் 1.5 inches. இந்த ஸ்கேலுடைய அளவு 1.5. அதனால டைரக்டா அப்படியே மெஷர் பண்ணாம போடுறேன். அண்ட் கீழே ஒரு ½ inchக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இது கொக்கிப்பட்டி ஐப்பட்டிங்க வரப்போகுது இல்லையா, அதுக்கு ஒரு ½ inch. மேல ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு ஒரு ½ inch. எல்லாத்தையும் ½ inch தான். இந்த சைட்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 inch இப்படி விட்டுக்கலாம். 1.5 ஆர்ம் ஹோலுக்கு ½ inch தான். இதை கட் பண்ணிட்டு நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஃப்ரண்ட் நம்ம கட் பண்றோம். நீங்க எப்ப கட் பண்ணாலும் உங்களுடைய ஃபிங்கர்ஸ், உங்க ஹேண்ட் இப்படி இருக்கணும். ஒரு கை இப்படி வச்சுட்டு நீங்க கட் பண்ணும்போது உங்களுக்கு துணி தூக்காது. சில பேர் இப்படி துணியை தூக்கிட்டு கட் பண்ணுவாங்க, அப்படி பண்ணாதீங்க. இது ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் பீஸ், இது செகண்ட் பீஸ்.
மாதிரி கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. நாச்சஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தையலுக்கு ஈஸியாக இருக்கும் நாச் பண்ணுறது. அங்கங்கே நாச் பண்ணிக்கோங்க. கடைசியாக நான் வந்து பேக் பீஸ் வந்து கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி செல்வெஜ் பக்கம் ரெண்டுமே ஈவனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்குக்கு ஒரு நாச், சைடில் பிடிக்கிறதுக்கு ஒரு நாச். இப்போ நம்ம லைனிங் வந்து கட் பண்ணியாச்சு 3 பீஸ். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கிளைண்ட்டுக்கு வந்து ஸ்லீவோட அளவு பார்த்தீங்கன்னா 11.5, அப்புறம் அந்த ரவுண்ட் ஆர்ம் வந்து 9.25. எப்பவுமே வந்து நம்ம ஸ்லீவுக்கு வந்து 2 ஃபோல்டாக தான் இருக்கணும். இப்போ பாருங்களேன், இது வந்து 2 லேயராக இருக்கா, இதை நான் ஃபோல்ட் பண்ணும்போது 2 ஃபோல்டு வந்து கிடைக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய ஃபோல்டு வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நம்மக்கிட்ட வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து கீழே வந்து லெவல் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அப்புறம் 1/2 inch தையலுக்காக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இந்த கிளைண்ட்டுக்கு வந்து 11.5 சொல்லியிருந்தேன் இல்லையா ஸ்லீவோட லென்த்து. ஸோ 11.5 இங்கே வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 3 inches கொடுத்து இந்த மாதிரி ஒரு கர்வ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் ஈஸியாக. பிகினர்னால் இங்கேருந்து 3 inches மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். இந்த இடம் வந்து ஒரு 1லேருந்து 1.25 inch வரைக்கும் இருக்கலாம். இப்போ நீங்கள் இதை மெஷர் பண்ணி பார்க்கணும். 8.25 இருந்துச்சு இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ரொம்பவே ஈஸியாக வந்து ஸ்லீவ் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 8.25க்கு ஒரு மார்க்கிங். இப்போ நம்மளுடைய இங்கே ரவுண்ட் ஆம் பார்த்தீங்கன்னா 9.25, இதில் ஒரு 0.5 வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 9.75 வருது. இதை வந்து நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணி 9.75 டிவைட் பை 2 4.8 வருது. நான் அதை வந்து இங்கே மார்க் பண்ண போகிறேன் 4.8க்கு. இப்போ இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி. ஆஸ் யூஷுவல் சைடில் சீம் வந்து 1.5 inch கொடுப்போம் இல்லையா, அந்த 1.5 inchக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுடலாம். தையலுக்கு ஒரு 1/2 inch இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு, இது வந்து ஹை பஃப், ஷோல்டர் பஃப்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரொம்பவே ஈஸியான, ரொம்பவே ட்ரெண்டியான ஒரு ஸ்லீவ் தான் இது. இங்கே நம்ம வந்து நம்மளுடைய லென்த் வந்து நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம் இல்லையா 11.5. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு 3 inch வரைக்கும் நீங்கள் மேலே இப்படி மார்க் பண்ணிவிட்டு இதை ஒரு ஹூக் மாதிரி இப்படி கொண்டு வந்துருங்களேன், அவ்வளோதான். ஸோ ரொம்பவே ஈஸியாக சொல்லணும்னா இந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் பஃப் ரொம்பவே அழகாக இருக்கும். அது தச்ச பிறகு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதாங்க ஸ்லீவை. இப்போ கட் பண்ணிக்கலாம். திரும்ப நாச்சஸ் நம்ம ஸ்டிச் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்காக அங்கங்கே நாச் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு சின்ன ஒரு இன்வெர்ட்ஸ் கொடுத்து ஒரு கட்டு. அவ்வளோதான், ஒரு நாச் நமக்கு ஃப்ரண்ட் தெரியறதுக்காக. இப்போ வந்து நம்ம லைனிங் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த லைனிங்கை வச்சு நம்ம மெயின் ஃபேப்ரிக்ல கட் பண்ண போகிறோம். நான் எப்பவுமே தைக்கும் போது ஒரு அயன் கொடுத்துருவேன். ஸோ இப்போ நான் அதை அயன் பண்ண போகிறது கிடையாது, கொஞ்சம் சுருக்கமாக தான் இருக்குது. நான் எப்பயுமே கட் பண்ணதுக்கு முன்னாடி பண்ணுறதுனால நான் இப்போ அப்படியே கட் பண்ணி காட்டிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பார்டர் ஒரு சைடு தான் வந்திருக்கு. இதை நம்ம ஸ்லீவ் பக்கம் எடுத்துக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் பீஸ் அண்ட் பேக் பீஸ் வந்து பிளெயினாக தான் வரப்போகுது. ஸ்லீவுக்கு நான் அப்படியே வச்சு கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி.
ஒரு பக்கம் வந்து 2 ஃபோல்டு இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஒரு ஃபோல்டும் 2 லேயராகவும் இருக்கும். இப்படி நீங்கள் பிரித்து விட்டுக்கோங்க. ஸோ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. பேக் பீஸ் வந்து செல்வேஜில் வைக்க போகிறேன் இந்த மாதிரி. ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஃபோல்டில் வைக்க போகிறேன் இந்த மாதிரி. அண்ட் சைட் பீஸ் வந்து இப்படி வைக்க போகிறேன். இந்த மாதிரி இப்போ கட் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதாங்க. நம்மளுடைய பிரின்சஸ் கட் பிளவுஸு கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிளவுஸ்க்கான கேன்வாஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பேக்குக்கு வந்து ரவுண்ட் நெக் தான், இருந்தாலும் நீங்கள் கேன்வாஸில் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெவல் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். கேன்வாஸ்க்கு ஒரு 3/4 இன்ச் வேணும். அதுக்கப்புறம் இந்த கஸ்டமருக்கு பேக்கில் வந்து டெப்த் வந்து 10 இன்ச்சஸ் கேட்டிருக்காங்க. அதனால 10 இன்ச்சஸ்க்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். மேலே ஷோல்டர் கிட்ட நம்ம அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச். இதுக்கப்புறம் நீங்கள் நெக்கோட விட்த் நம்ம 3.5 வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு ப்ராடாக கேட்டதுனால இங்கே நான் ஒரு 3.75 வைக்கிறேன். வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலராக வந்து ஒரு ட்ரா பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு கர்வ் இப்படி போட்டுக்கலாம். அதே மாதிரி பேக்கில் வந்து நம்ம 1/2 இன்ச் வந்து கொக்கிப்பட்டி ஐப்பட்டிக்கு வந்து கொடுத்துருப்போம். இதில் கொடுக்கல. நீங்கள் கேன்வாஸ் வைக்கும்போது கேன்வாஸ் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் வந்து தள்ளி வச்சு நீங்கள் பண்ணலாம். இதை இப்போ 3/4 இன்ச் விட்த்துக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதே மாதிரி கர்வ் வந்து நான் இப்படி வளைச்சி விட்டு இப்படி கொண்டு வரேன். இதுதான் நம்மளுடைய பேக்கு. ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரி தான் 3/4 இன்ச்சுக்கு ஒரு டெப்த் கொடுத்துட்டு இவங்க வந்து 6.5 இன்ச்சஸ் கேட்டாங்க ஃப்ரண்ட்டில் நெக்கு. அங்கே ஒரு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு ஒரு ட்ரா பண்ணுறேன், ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறேன். அதே 3.5 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து டைமண்ட் ஷேப்பில் கேட்டாங்க. 4 இன்ச்சஸ் வரைக்கும் கொண்டு போகலாம், நல்லாவே இருக்கும். அப்புறம் கீழே இருந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் இது ரெண்டுத்தையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே ஒரு 3/4 இன்ச்சு, அப்புறம் இங்கே ஒரு 3/4 இன்ச் இந்த மாதிரி. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு, இது வந்து பேக்குக்கு. இப்போ கட் பண்ணிடலாம். இந்த பையர்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கேன்வாஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பொட்டிக் ஃபினிஷிங்கில் உங்கள் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடும். இதுக்கு கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா தான் தேவைப்படும், லைனிங்கு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இங்கே ஒரு நாச் பண்ணிக்கிட்டா நம்ம ஸ்டிச்சிங்க்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பேக் பீஸு. இதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு நான் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி மேலே ஒரு 1/2 இன்ச்சு நான் பேக்கில் விட்டேன் இல்லையா, அதே மாதிரி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணுறோம். அவ்வளோதான். நாச் வந்து இங்கேயுமே பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது நம்மளுடைய ஃப்ரண்ட்டு அண்ட் இது வந்து நம்மளுடைய பேக் பீஸ்க்கான கேன்வாஸ்.